இன்னைக்கு மாவளுக்கு வைக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா. உங்க அப்பனுக்கு இன்னொரு கண்ணு போச்சு. ஐயா ஐயா கொஞ்சம் கதவு திறக்க. ஐயா தாயே அம்மா கொஞ்சம் கதவை காட்டுங்க. ஐயா ஐயா மாட்டிக்கிட்டியா? யாராவன் யாராவன் இந்த நேரத்துல கொஞ்சமா மருந்து சாப்பிட விட மாட்டாங்களே. தொல்ல புடிச்சவனுங்க. இது வேற இந்த நேரத்துல கொலைச்சுக்கிட்டு என்ன அடிக்கிற? என்னடா பாதி பழத்தை காணோம்? எப்படி அடிப்படுறா? மாட்டினானுங்க. இவனுங்களை விடக்கூடாது. பிச்சு எடுத்துறேன். மண்டைய பேத்துறேன். எங்க அப்பாவோட கண்ணு போச்சுடா சொன்ன. இன்னைக்கு உன் கண்ணை விட மாட்டேன்டா. அப்பாடா போயிட்டான். என்ன விஸ்கிமா இருக்கு? விஸ்கி மாதிரி இருக்கு. தேங்காய் மாதிரி விட மாட்டேன்டா மக்காடே. மாப்பிள்ள பராடிக்க. இங்க இருக்கியா? ஃப்ளவர் வச்சிருக்கா என்கிட்ட. நீ மட்டும் அப்படி போவியா? நானும் வரேன்டா. சாரி டாடி சாரி. மிஸ் ஆயிட்டே. உங்களை நான் விடுறதில்லடா. எங்கடா ஆளா காணும்? உள்ளதான வந்தான். என்னையவா அடிக்க பாக்குற? உன்னை இந்த கயத்துல கட்டி வச்சு அடிக்கிறான்டா. இருக்கிட்டாரு. அப்பா உங்களையும் அடிச்சிட்டானுங்களா? சாரிடா கிழவா. அடா பாவீங்களா, எங்க அப்பாவே அடிச்சிட்டீங்க பாருங்கடா. கொரில்லா ஸ்டைல்ல வந்து உங்களை கொல்றேன்.
யாரோ தலைய சொரிகிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டா தெரியுது. அரிசி மாவு மிளகாத்தூள் விட மாட்டேன்டா. சார், என் 25 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு அடி வாங்குனதே கிடையாது சார். இது மட்டுமா சார், என் வீட்டு ஃப்ரிட்ஜ் போச்சு, மிக்ஸி போச்சு, கிரைண்டர் போச்சு, மொத்த கிச்சனையே க்ளோஸ் பண்ணிட்டான் சார். இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா படத்துக்கு தினம் பூ போட்டு ஊதுவத்தி கொளுத்தி சாமி கும்பிடுவோம் சார். அதை ஓடிச்சானுங்க. உங்க அப்பா படத்தையா? என்ன சார் பெரிய உங்க அப்பா? இப்ப என்ன சார் உங்க அப்பா போட்டா கூட பசங்க சும்மா தான் கிடக்கு, எடுத்து ஒரு 10 நாள் பூஜை பண்ணிட்டு போங்க. உங்க அப்பா எங்க அப்பா ஒண்ணு. அப்பா விஷயத்துல தப்பா பேசுறாங்க. உங்களை பிண்டிடுவேன். ஐயா, நீங்க இன்ஸ்பெக்டரே இல்ல, தெய்வம், தாய் உள்ளம் படைத்த தந்தை. இவங்க 2 பேருக்கு உங்களை விட்டு வேற யார் இருக்கா சொல்லுங்க? ஆமா சார், 3 வருஷம் உள்ள தள்ளுற அளவுக்கு இவனுங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமா ஆமா, உங்க முகத்துக்காக இவனுங்களை வெளிய விடுறேன். நன்றி. ஆனா இவனுங்க பஸ் மட்டும் வெளிய விட மாட்டேன். அந்த பஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரும் இங்க வர வரைக்கும் இந்த பஸ் இந்த காம்பவுண்ட்ல தான் இருக்கும். பேங்க் மேனேஜர் இன்னைக்கு தான் முதல் பேமெண்ட் தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யலண்ணே. அந்த பணத்தை எடுத்து பஸ்ஸை வெளியே எடுத்துட்டா பஸ்ஸோட ஆல்டர்ஸ் தான் பணமே தராங்க. ஏன்னா நம்ம போய் நேரா பேங்க் மேனேஜர் பார்த்தா நாம மட்டும் போய் என்ன பிரயோஜனம்? பேங்க் மேனேஜர் வண்டியை பார்க்கணும்னு சொன்னா வண்டி எல்லாம் இப்ப ஒண்ணும் பார்க்க வேணாம். நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. அதான் என் சம்சாரம் பார்த்தாங்களே. எப்ப பார்த்தாங்களா? நேத்து நீங்க 2 பேரும் டிவில இன்டர்வியூ கொடுத்தீங்க இல்லையா, அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாக்கியம். அவளை தெரியுமா உங்களுக்கு? யார? என் சம்சாரம் பேர் தான் பாக்கியம். அம்மா அக்காவை பார்க்கணும்டா எங்களுக்கும் ஆசை. ஆ. இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் தான். ஓகே ஓகே. அது மட்டும் இல்ல, உங்க டிவி இன்டர்வியூ எங்க ஜிஎம் வேற பாத்துருக்காரு. அந்த பசங்க நம்ம பேங்க பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றாங்கன்னு அவருக்கு சந்தோஷத்துல தலகாலம் புரியல. சார், இந்த வண்டி ரிப்பேர் வேலை நடந்துட்டு இருக்கறனால தான் இந்த ஆர்சி புக் எல்லாம் எடுத்துட்டு வர முடியல. அத பத்தி என்ன இருக்கு? ஆர்சி புக் இல்ல பரவாயில்ல, வண்டி வேலை எப்ப முடியும்? அதை இவங்க 3 நாள்ல முடிச்சிருவாங்க. 3 நாள்ல முடிஞ்சிருமா? வண்டி வேலை முடிஞ்ச உடனே வண்டியை பார்த்துட்டு லோன்ல மீறி 40% கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சுதாகர், அந்த மொபைல் ஹெரிடேஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் 20,000 ஷார்ட் அவுட் பண்ணி இப்பவே கொடுத்துருங்க. ஓகே, நீங்க போய் சுதாகரை பாருங்க. சரிங்க. அட்வான்ஸ் 20,000 இப்பவே கொடுப்பாரு. சார், நீங்க இவங்களுக்கு செய்யற உதவி சாதாரண உதவி இல்ல. ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டிவில என்ன பத்தி ஏதோ சொல்லிருப்பீங்க போல இருக்கு. தெய்வம்னு சொன்னேன் சார். அப்படியா? அதான் வாக்கிங் போகும்போது எல்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸ். சார் இன்னும் அடிக்கடி போடுவாங்க சார். ஆ. நான் வந்து அவங்க கேஷ் வாங்கி கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சார். தேங்க்யூ சார். வரேங்க. வாடா. பார்க்காம விட்டேன். தமிழ் தெரியாதுன்னா உன்னை கொன்னுடுவேன். அந்த நகைக்கடையில நகை திருடந்து யார் சொல்லு? சோறு சாப்பிடலையா? ஐயோ பாவமே. யோ கான்ஸ்டபிள் சார், ஏன் உங்களுக்கு சோறு போடல? சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், யாரும் சாப்பிடல சார். ஏன் சாப்பிடல? நெய் சாப். ஓ, நீயும் சாம்பார் இருந்தாதான் சாப்பிட்டியா? நாங்க இவங்க கூட சுத்த ஆள்ல சார். இப்ப என்ன தெரியாம அடிச்சிட்டேன், அதுக்கு திருப்பி அடிக்க போறீங்களா? அடிங்கடா, அடிங்க. ஐயோ சார், பெரிய வார்த்தையில வார்த்தையில பேசாதீங்க சார். சார், இந்த பஸ்ஸோட ஆர்சி புக் பேப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஓஹோ. டேய், இந்த ஆர்சி புக் அது இதெல்லாம் கிடைச்சதுன்னா திம்பர்ல ஏதாவது பண்ணீங்க, பிச்சிரும் பிச்சு. ஐயோ, நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் சார். நாங்க மொபைல் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம் சார். அதோட பேப்பர்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு பாருங்க சார். அடியில இருக்கு சார். ஓ சரி, ரைட்டர் கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். டேய், நில்லு. உங்க 2 பேர்ல யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? இவனுக்கு சார் என்ன ஹிந்தி பாட்டே பாடுவேன் சார். அப்படியா? மெசாயே தோ நகி. அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்கிற. இவன் பாடி நான் கேட்டிருக்கேன் சார். அப்படியா? பிரமாதமா பாடு. சரி, நீ ரைட்டர் கிட்ட போ, நீ ஏன் கிட்ட வா.